இப்போ நம்ம ரஜினிகாந்த எடுத்துப்போம் வாழ்க்கையில. ரஜினிகாந்த் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிலேருந்து வந்தார். அவருக்கு எப்படியோ ஏதோ பண்ணி ஒரு கார்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு. ஸோ அது மாரி கண்டக்டர் வேலை அவருக்கு கிடச்சிருச்சு. பெங்களூர்ல பப்ளிக் பஸ்ல ஒரு கண்டக்டரா இருந்தாரு. அவர் இருந்த சிச்சுவேஷன்ல யாருமே அந்த வேலைய விட்டு மாட்டாங்க. ஆனா அவரோட பேஷன் ஆக்டிங். எல்லாருக்கும் நடிச்சு நடிச்சு காட்டுவாரு. இப்போ அதுதான் அவரோட ட்ரூ ஃபிகர். எமர்சன் என்ன சொன்னான், "எதுவும் நிஜமோ அத நம்பி இருக்கணும். உலகம் நம்மள சுத்தி என்ன பண்றதோ, அத பண்ணக்கூடாது." அப்படிங்கிறது தான் அவன் பாடம். உலகத்த சுத்தி இருக்கிறவங்கலாம் என்ன சொன்னாங்க, "டேய் இந்த வேலையெல்லாம் உட்றாதடா. இது மாரி நல்ல கவர்மெண்ட் உத்தியோகம் யாருக்கும் கிடைக்காது. அந்த காலத்தில ரிட்டயர் ஆனா பென்ஷனும் வரும். சூப்பரா இருந்திருக்கலாம்." அப்படின்னு சொன்னார். அவருக்கு ஒரு டிரைவர் ஃப்ரெண்ட் இருந்தார். அவர் பேர் ஏதோ ராஜாவோ ஏதோ சொல்லுவாங்க. கன்னட பேரு. அவர் தான் என்ன சொல்றார் ரஜினிகாந்த்ட்ட, "டேய் உலகம் சொல்றத கேட்காத. உனக்கு இது நல்லா வருது. நல்லா தான் நீ ஆக்ட் பண்ற. மெட்ராஸ் ஆக்டிங் ஸ்கூல்ல உனக்கு சீட்டும் கிடச்சிருச்சு கார்மெண்ட் ஸ்கூல்ல. நான் காசு தரேன். 4 பேர்ட்ட காசு வாங்கி தரேன். நீ போய் படி." அப்படின்னு சொல்லி, அவர் உலகத்துக்காக அவர மாத்திக்கிட்டு, கண்டக்டரே ஊதிட்டு இருந்தாருன்னா, இன்னைக்கு ரஜினிகாந்த் யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது.